அறிவோ நமச்சிவாய அணிதினமும் நான் வணங்கி குருவே குருவன்று குருபாதம் தஞ்சமன்று. ஐயா 3 தலைமுறையா எங்க முப்பாட்டி ஆண்ட சுவாமி 21 சுவாமி 61 பந்தி 108 சேனை அங்க கட்டியார சாலை வந்து என் பொண்ணு மினிச்சாமி என் கூட நின்று காக்க வேணுமென்று. மாமலையே தஞ்சம் என்று நான் பணிந்தேன். என் தெந்திருப்பதை என் திருமலையாண்டார் அவர் வாக்குக்கு கட்டுப்பட்டு அவர் தொட்டு வச்ச விபதி துன்பங்களும் தந்திடாம அள்ளி வச்ச விபதி அனல்வாசிகளும் தந்திடாம. இப்போ மேற்கே மலையாளமா கிழக்கே யாங்கி நாடு அந்திமர நாடு அதிமரவர் சீமை பொன்மரவர் தேசம் அந்த பொன்மரவர் தேசம். படிக்க படி வரையான் 18 கோட்டை தலைவாதற்கு என் மாயம் என் கூட வரையான் சாமி அங்க ஹரிராமா 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 கோவிந்தோ என்று சொல்லி ஊராக்கிணறு உறங்கா புலி மேடை விட்டு என் படிவாச சந்தனம்மா சாமி பரியா புள்ளட பச்சை மகன் புள்ள நான் அணிஞ்சு பணிஞ்சிட்டேன் நான் அழைச்ச குரலுக்கு ஓடோடி வரணையன் சாமி. தஞ்சமென்று மண்ட வணங்கினேன் மலையே தஞ்சமென்று. அலச்ச குரலுக்கு ஓடோடி வாடா என் பொண்ணு மினி தலவாசலில என் பாட்டையும் எடுத்த கட்ட வீண் போகாதபடி சொல்லு மாறாதபடி ஹரிராம ஹரிராம கோவிந்த என்று சொல்லி ஹரிராமா கோவிந்தா சங்கு சக்கரம் வாசகம் திருமயம் ஹரிராமா கோவிந்தா திருமலையாண்டார் கொடுத்த வாக்கு மாறாதபடி. ஆப்பா அல்லவா அடேங்கப்பா என்னோட பிள்ளை ஓடி போய் பார்த்த இலைய இன்னைக்கு இருப்பமா சாவ மாட்டேன் நிலைமையில இருக்கடா. இன்னைக்கு அடை ஓட்டு போய் நிற்கிதே நிம்மதி இல்லாமல் இருக்கே படுத்தா தூக்க வரல 10 காசு சம்பாரிச்சாலும் 20 ரூபா செலவாச்சாங்கடா இருக்கு. நீ இப்படி விலகி போய் நிற்கிதேடா தங்கமேனே. நீ தட்டி உசுப்பி சொல்ல தெய்வமே நீ சொல்லாமல் நிற்கிதே உண்டா இல்லையா? சொல்ல வச்சு தரேன் அதிகாரத்தையும் பிடிச்சி தரேன் நிலையை ஓட்டி தரேன் தொழிலையை ஓட்டி தரேன்டா தங்கமேனே. உனக்கு பாதையை வகுத்து தரேன் நீ என்ன போல கனநிலையான ஆசைப்படுற ஒதுக்கி தரேன்டா ஓட்டி தரேன்டா தங்க மகனே. தங்கமேனே உன்னை சுற்றி இருக்கேன் என் பிள்ளைமே எதிரியாத்தே இருக்கேன். உன்னை முன்னோண்டு பேசுவேன் நல்லா இருக்குன்னு பேசுவேன் உனக்கு முன்னாலதான் வச்சிருக்கேன் வினயமே. உனக்கு பின்னாலதே வச்சிருக்கேன் பாதையை வகுத்து வச்சிருக்கேன். வேற எதுவும் கேட்க வேண்டிய கேள்வி இருக்கடா தங்கமேனே. உன் தொழிலுக்கு போட்டி தரேன்டா தங்கமேனே. நீ என்னோட பிள்ளை ஆகிட்ட உனக்கு பாதையை வகுத்து தர்றேன் தொழிலையே ஓட்டி தர்றேன் எந்த இடம் போனாலும் அப்படி தட்டி உசிப்பி சொல்லி வைக்கிறேன் ஜாமியை. பெட்டி வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். அந்த பெட்டியை வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க வந்து அப்பா வீட்டு வழியில் வந்து இது அத்தை மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
கொடுக்கக்கூடாதா? உனக்கு அதிகாரமே கிடையாதுடா. ம். அப்பா இறந்து போனப்போ நான் வீட்டை விட்டு போனால் அம்மாட்ட கேட்டிருக்காங்க. ம் ஆனால் பெட்டி நான் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ. ம் ஆனால் சாமி நல்லா கும்பிட்டுருந்தேன். இப்போ ஒரு 15 நாள் சாமி கும்பிட முடியல என்னால் சரியா. அதான்டா சொல்லிட்டேன்டான்ல, ம் கொடுக்குறக்குரிய பாதை கிடையாதுடான்ட்டேன். ம் 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 அது உன்னை சார்ந்தது. ம் ம் உன்னை சார்ந்தது. ம் எப்படி அங்கே போகும்? ம் ம் அது உங்கள்கிட்ட தான் நிற்கும். சரிங்க. கவலைப்படாத. எங்கெல்லாம் வேலை கொடுங்க, தொழிலை கொடுங்க, 4 பேருக்கு நல்லது. அதான் சொல்லிட்டேன்டாமானே, ஓட்டி தரேன்டான்னு சொல்லிட்டேன். போய் கண்டறிஞ்சு பொழைச்சிக்க. சரிங்க. உன் எல்லைக்கு நான் வந்து போயிட்டு இருக்கேன். ஏமா தான் பொழைச்சிக்க. சரிங்க.